ஹதீசுகளை ஒருவன் விமர்சனம் செய்வதை பார்த்தால் நடந்து போச்சா இல்லையா? சஹாபாக்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க, இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. யூதர்களுடைய அந்த முஸ்தஷ்ரிகின் நஸராக்களுடைய திட்டமே அதுதான். முதல்ல நல்லவர்கள் மேல உள்ள மதிப்பு எடுக்கணும், பிறகு தாபிஈன்கள் இமாம்கள் அடுத்து சஹாபாக்கள் மேல உள்ள அபிப்பிராயத்தை எடுக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துட்டா அதுக்கப்புறமா இவங்க தப்பு செஞ்சிருக்கலாம்ல, இந்த ஹதீஸ் இவங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம்ல, ஒருவேளை ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இவங்க தப்பா புரிஞ்சு அறிவிச்சிருந்தாங்கன்னா என்ற ஆதாரத்தை என்ற காரணத்தை சொல்லி ஹதீஸை மறுக்கலாம். முடிஞ்சு போச்சு. ஒருவன் ஹதீசுகளை விமர்சனம் செய்வதை பார்த்தால் கேட்டால், அவ் யருதுல் ஆசார் அல்லது ஹதீசுகளை மறுப்பதை பார்த்தால், அவ் யுரீது கைரல் ஆசார் அல்லது ஹதீசுகள் சொல்லப்பட்டால் லாஜிக்கின் பக்கம் போவதை பார்த்தால், ஹதீஸ்ல இப்படி இருக்குது இருந்தாலும் நம்ம எப்படி இதை எப்படியே எடுத்துக்கிறது, அதை நம்ம அறிவு கொண்டு சிந்திக்க வேணாமா என்றெல்லாம் சென்றால் ஃபத்தஹிம்ஹு அலல் இஸ்லாம், அவன் முஸ்லிம் என்பதில் நீ அவன் முஸ்லிமா என்பதிலே சந்தேகம் கொள், அவனுடைய இஸ்லாமிய பற்றிலே சந்தேகம் கொள், அவன் முஸ்லிமா இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. வலா தஷுக் அன்னஹு ஸாஹிபு ஹவன் முப்ததிஉன், அவன் ஒரு மனைவியை பின்பற்றக்கூடிய ஒரு அனாச்சாரவாதி என்பதில் எந்த சந்தேகமும் கொள்ளாது. காஃபிர்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஆனா அவன் மனைவியை பின்பற்றக்கூடிய ஒரு அனாச்சாரவாதி, அவனுடைய இஸ்லாம்ல கொஞ்சம் அங்க ஒரு கேள்விக்குறி இருக்குது, உஷாராக்கி நீங்க. அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நமக்கு எவ்வளவு பெரிய அழகான வழிகாட்டுகிறது. ஹதீசுகளை மறுப்பதை பார்த்தால், ஹதீசுகளை தள்ளுவதை பார்த்தால், அதற்கு மாற்றுப்பொருள் கூறுவதை பார்த்தால் உஷாராகிக்கொள். அப்படி கூறுபவனுடைய இஸ்லாமிய பற்றிலே நீ சந்தேகத்தை முடிவு செய்து கொள். ஏதோ அவனுடைய இஸ்லாம்ல அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு, இஸ்லாமிய மார்க்கத்தில் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனாலதான் இப்படி உளறான். இஸ்லாமிய மார்க்கத்துல சந்தேகம் வந்துருச்சு, ஏன் அப்படி சொல்றோம்? இஸ்லாம் என்னங்க? இஸ்லாம்னா என்ன? தாஅத்துல்லா தாஅத்து ரசூல், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படுறதா இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விடுதல். அல்லாஹ்விற்கு முன்னால் பணிதல் என்றால் என்ன? ரசூலுக்கு கட்டுப்படுதல். ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்விற்கு பணிந்தவர். ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர். அல்லாஹ் முடிவா சொல்லிட்டான், வமா அர்ஸல்னா மின் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ், நாம் தூதரை அனுப்புவதெல்லாம் அவருக்கு மக்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப அந்த ரசூலுக்கு ஒருத்த மாத்தம் செய்கிறான் என்றால் அப்ப அவன் முஸ்லிம் இருக்க முடியாது. அவனுக்கு அங்க கொஞ்சம் இஸ்லாம்ல சந்தேகம் வந்துருச்சு.